சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். முத இந்த பழனில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என்ன அப்பா. இந்த பழனில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா? இல்லை, நான். ஏதோ என் நேரம் அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்துட்டு திரியறேன். தர்மபுரி தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட விஜய பிரபாகரன் தனக்கு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு வழங்கப் போவது முதலில் தெரியாது என்று பேசி வியப்பூட்டியதோடு தமிழக அரசியலில் முதலாக பேண்ட் சட்டை அணிந்ததே நான் தான் என்று கூறி கலகலப்பூட்டினார். உங்கள் அன்பு கட்டளைக்காக நம்ம பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்ம அன்னியார் எனக்கு நேற்று ராத்திரி வரைக்கும் நான் அதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட பேசவே இல்லை, அவங்களும் என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. நான் பாட்டு ஜாலியாக நான் பாட்டு இருந்தேன், நான் வெளியே போவேன் வருவேன், அவங்க பாட்டு கட்சி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு தான் சொன்னாங்க இளைஞர் அணி செயலாளராக உனக்கு நான் பொறுப்பு தரேன்ட்டு. சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். அதனால லுக்கை விட்டுருங்க, உள்ளத்தை பாருங்க, மக்களுக்காக சேவையை நம்ம செய்வோம். என்னைக்கு கரை வேஷ்டி போடணும் கேப்டன் எனக்கு சொல்லுவார், அன்னைக்கு நான் போடுறேன். வண்டியில் வரும்போது வெள்ளை உடையில் இருந்ததாகவும் மாமா சுதீஷ் தான் மஞ்சள் சட்டை கருப்பு பேண்ட் அணிய வேண்டும் என்று சொன்னதாகவும் அதனால் புது துணி வாங்கி காரில் வரும்போதே மாற்றிக்கொண்டு இறங்கியதாக அவர் தெரிவித்தார். இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன். அப்போ எல்கேஎஸ் அண்ணா சொன்னார், நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும், அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் வண்டியில் ஏறிட்டேன், ரன்னிங்லேயே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வண்டிக்குள்ளே இறங்கினேன். வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன். மாமா எப்படிரா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படி தான், வாங்க போகலாம் அப்படின்னா. எல்லாவற்றையும் மறந்து புது ரத்தம் பாய்ச்சி பணியாற்றுவோம் என்ற விஜய பிரபாகரன் நிச்சயம் 2026 நமக்கு வெற்றி கிடைக்கும், இத்தனை நாள் சத்திரியனாக இருந்தோம், இனி சாணக்கியனாக இருக்க வேண்டும் என்றார். இனி வருங்காலத்தில் நம்ம கட்சிக்காக என்ன செய்ய போகிறோம் அதை பார்ப்போம். இந்த ஒரு வருஷம் எல்லாத்தையுமே மறந்து புது ரத்தம் பாய்ச்சதுன்னு சொல்றாங்க தேமுதிகக்கு. அந்த டயாலிசிஸ் பண்ண மாதிரி புது ரத்தம் உங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம கட்சி நீங்க எல்லாமே மறந்துடுங்க. ஒரு செகண்ட் கண்ணை மூடி எல்லாம் மறந்துடுங்க. இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் சத்திரியனா இருந்தோம். இனி இங்க இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட நம்ம செயல்படுவோம்.